நல்லா இருக்கு. ஓகே, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சி தான். விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்களா? சும்மா தான் கேட்டேன். விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்க. ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் கடைசி. ஓகே, விஜய் வெற்றியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்னதான் செய்யறாங்கன்னு பாப்போம். வெயிட் அண்ட் see. ஓகே, உங்கள மாதிரி இளைஞர்கள் இளைஞர்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க எதிர்கட்சிகள். இவங்க எல்லாம் தற்கூரிகள், விஜய் கிட்ட சுத்திட்டு இருக்கவங்க எல்லாம் தற்கூரிகள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உங்களே மீட் பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்க. அதை ஏத்துக்கிறீங்களா? தற்கூரிகளா நீங்க? இல்ல, ஆனா இப்ப அவங்க தற்கூரின்னு சொன்னாங்க, இப்ப வந்துட்டாங்கல்ல விஜய். இதுதான் உங்களுக்கு தோல்விக்கே காரணம்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு, படுதோல்வி அடைஞ்சிருச்சு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? ஒருவேளை அதிமுக விஜயோட கூட்டணி எல்லாம் முதல்ல பேசினாங்க, ஞாபகம் இருக்குங்களா? இணைஞ்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? சான்ஸ் இருந்திருக்கு. கோட்டை விட்டுட்டாங்க. ஓகே, திமுகவின் படுதோல்விக்கு என்ன காரணம்? ஒரு பெண்மணிய தைரியமா அடிங்க. படுதோல்வி என்ன காரணம்னா அவங்க ரொம்ப பேசினாங்க, அதனால ரொம்ப பேசினாங்க. விஜய் ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, ரொம்ப டிகிரேட் பண்ணாங்க. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தீய சக்தின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து ஓப்பனா அடிச்சிட்டாரு. விஜயோட வெற்றியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப அவர் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, நடிகர் விஜய்க்கு நீங்க நேரடியா என்ன சொல்ல விரும்புறீங்க? கங்க்ராச்சுலேஷன். இனிமேல் நல்லா பண்ணுங்க. அதாவது இப்ப சரியில்லை, இனிமேல் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லா பண்ணுங்க. ஓகே, விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட். நன்றி.